வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். வாழ்க்கையில் எப்போ யாருக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. எதுவுமே நம்ம கையில் நடக்காது. நம்ம நினைக்கிறது நடக்காது. நிறைய விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கை அழகானதாகவும் இருக்கும், ஆபத்தானதாகவும் இருக்கும். பல மாற்றங்களை உள்ளடக்கியது தான் வாழ்க்கை. அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். மிக்ஜாம் புயல் டிசம்பர் 1-2 பெருமழையால் சென்னையை புரட்டி போட்ட நாள், சென்னை நீருக்குள் மூழ்கிய நாள். இப்போது நம்ம பார்க்குறோமே, இதுதான் நான் வாடகைக்கு குடியிருக்கிற வீடு. வெளியில் இந்த ஸ்கூட்டர் நின்றுட்டுருக்கு. இது நான் தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுற என்னோடய ஸ்கூட்டர். இது மழை வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு. வீட்டை சுற்றுறோம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 2 நாள் வடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தண்ணீர். இதுக்கு மேலே ஒரு அரடிக்கு மேலே தண்ணி இருந்தது. வீட்டுக்குள்ளே அந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த டேபிளுக்கு மேலே தண்ணி இருந்தது. டேபிள் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. இந்த வண்டியுமே அதே மாதிரி தான் மூழ்கிடுச்சு. இந்த டேபிளும் மூழ்கிடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போங்களேன். இந்த ஃப்ரிட்ஜு தலைக்கீழாக கவுந்துருச்சு. நாய்களுக்கு தேவையான பொருட்கள் தான் அது உள்ளவும் வச்சுருக்கேன். அது தலைக்கீழாக கவுந்துருச்சு. இப்போது இந்த அறை அவங்களுக்கு அரிசி வச்சுருக்கிற அறை. அந்த ட்ரம்மெல்லாம் அரிசி தான். தண்ணி முழுக்க அது தண்ணியில் ஃபுல்லாக மிதந்துருச்சு. அப்படியே நம்ம இப்போ வெளியில் வரோம். வெளியில் இந்த டேபிளில் பாருங்களேன். இவன் முன்னாடி இருக்கிறவங்க பேர் குட்டி, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பேர் சின்னமணி. இவங்க 2 பேரையும் நாங்கள் கூட தான் அங்கே அதே இடத்துல தான் வச்சுட்டோம். அடுத்தது அவங்களுக்கு இந்த ஃப்ரீசர், இதுவுமே சாஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவங்களுக்கான கறி இருக்குது. இந்த டேபிள் மேலே பாருங்கள், அதுக்கு அவங்களுக்கு தேவையான பிஸ்கட் பாக்கெட்டு. அந்த மழையில் அவங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் பட்னியாக போடலை, அப்பவும் மழை சாப்பாடு கொடுத்தா பிஸ்கட் பாக்கெட். இவன் வெள்ளைக்குட்டி. இவளுக்கு ஒரு கதை இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அடுத்து என்னென்னா, இப்போ இந்த அறைக்கு போகிறோம். இந்த பீரோ மேலே ஒரு தீர்ப்பா அவள் தான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. அவள் பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கா. அவள் 3 நாளாக அதே இடத்துல தான் இருக்கா. இப்போ சத்தம் போடுவா பாருங்கள். இவ தான். இப்போது இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிற எனக்கு வெள்ள நிவாரணம் கிடைக்கல. அரசாங்கத்துக்கு ஆவணங்கள் தான் முக்கியம், வெள்ள பாதிப்பு முக்கியம் கிடையாது. எனக்கு மேலே இந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. ஆனால் எனக்கு வெள்ள நிவாரணம் கிடையாது. அது ஆவணங்கள், அதுதான். அதுக்கு ஆவணங்களுக்கு தான் பணம், வெள்ள பாதிப்புக்கு இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாளில் எங்கள் வீட்டுக்கு இந்த மழை வெள்ளத்தில் சாமியே வீட்டுக்கு வந்துட்டாருங்க. என்ன நீங்கள் சிரிக்கிறீங்க? நினச்சிருந்தாங்க. பூஜை ரூமில் பாருங்கள், எங்கள் சாமி உள்ளே வந்தாச்சு. அங்கே பாருங்கள், அவள் பேர் ஊசி. பைரவர் சாமி தானேங்க. அதான் வந்துட்டார். வந்துட்டு ஜம்முன்னு இங்கே தான் இருந்தா. 3 நாள் அவள் சாமி அறையில் சாமியாக இருந்துட்டா. இவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்ததுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டை விட்டு வந்துடுங்க, எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது, தண்ணியோட அளவு மேலே ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் என்னோடய மனைவியும் தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டோம். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே பிள்ளைங்களோடவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அவங்களோட அந்த கட்டில் மேலேயே இருந்துட்டோம். இப்போ பார்க்குறீங்களே, இவ தான் குண்டு குட்டி. இவ தான் இந்த கதைக்கு முக்கியமான ஒருத்தி. அந்த டிசம்பர் 1 அன்றைக்கி வீட்டுக்குள்ளே குட்டி போட்டுட்டா. அந்த குட்டியை இப்போ மேடான பகுதியில் இந்த இடத்துல தான் எங்களால் பாதுகாப்பாக வைக்க முடிஞ்சிச்சு. அவள் 3 குட்டி போட்டுட்டா. என்ன சோகமான ஒரு விஷயம்னா, இந்த மழை ஈரப்பதத்தினால 2 குட்டி தவறிடுச்சு. ஒரே குட்டி தான் மீதி நின்னது. அந்த ஒரு குட்டி வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்தான். அவனுக்கு நாங்கள் இன்னும் பேர் வைக்கல. இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள், இவங்க பேர் தான் வெள்ளைக்குட்டி குண்டு குட்டி. கட்டிலில் படுத்துருந்தால அவள் தான் வெள்ளைக்குட்டி. இவன் குட்டி போட்டாள் டிசம்பர் 1, அவள் தான் குண்டு குட்டி. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இவங்க பிரியவே மாட்டாங்க, ஒற்றுமையாகவே இருப்பாங்க, ரொம்ப பாசமானவங்க. இப்போது எங்கள் வீட்டில் செல்லமாக வளர்ந்த இந்த குட்டி குண்டு குட்டி போட்ட குட்டி இங்கேருந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் ஆகிறா. நீங்கள் பாருங்கள், இந்த ட்ராவல் எங்கே போகுதுன்னா பட்டுக்கோட்டைக்கு போகுது. ஸோ பட்டுக்கோட்டையில் அங்கே ஒரு கிராமத்துக்கு போகுது. அங்கே என்னென்னா அவங்க தத்து எடுத்தாங்க. இப்போது அவன் பேர் ஜெர்ரி. அவன் கூட சிகப்பாக ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான் பார்த்துங்க, அவன் பேர் கேரி.
அவன் பின்னாடி தெருவில் இதை விட 10 நாளைக்கு முன்னாடி குட்டி போட்டான் அவன். இவனுங்க 2 பேர் தான் இப்போ பட்டுக்கோட்டைக்கு தத்தெடுத்து வந்திருக்கானுங்க. இப்போது மகாராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிச்சிட்ருக்காங்க, சகல வசதிகளோட. இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அதே இந்த கேரி இருக்கானே அவன் கூட இருந்தா, அவள் அந்த ஒரு பெண்குட்டி, அவள் வந்து பெண்குட்டி, அவளை யாரும் தத்தெடுக்கலை. ஆனால் அவள் இப்போ அம்மா கூடவே இருக்கா. அவள் பேர் பொம்மக்கா. அவளும் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போது அவங்க இருந்த குட்டிங்கெல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. பழையபடி அக்காவும் தங்கச்சியும் இதே இடத்துல ஒற்றுமையாக சந்தோஷமாக படுத்து, சந்தோஷமாக தூங்கி, சந்தோஷமாக விளையாடிட்டு, சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாமே இப்போ சந்தோஷமாக, ஆரம்பம் ஒரு மாதிரி இருந்தாலும் முடிவு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி என்னோடய அனைத்து உடைமைகளும் இழந்த பிறகு கூட பிள்ளைங்களை நான் வந்து பட்டினி போடலை. அனைத்து உடைமைகளும் இழந்த பிறகு எவ்வளோ பெரிய வாழ்க்கை போராட்டம் இருக்குங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும். நாங்கள் வாழ்கிறதுக்கே வாழ்க்கை போராட்டம் தான். ஏன்னா அனைத்து உடைமைகளும் போயிடுச்சு கிட்டத்தட்ட. எங்களையும் தாண்டி ஒரு 160 நாய்களுக்கு மேலே வந்து தினம் உணவு கொடுக்கறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அந்த சவாலை சமாளித்து இது நாள் வரைக்கும் அவங்கள பட்டினி போடாமல் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். நான் என்னோடய வாழ்நாளுக்கு அப்புறமும் அவங்கள வந்து பட்டினி போடாமல் பார்க்குறதுக்கான வழிவகை செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் என்னோடய பயணமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அதோடு சேர்ந்து அந்த பயணத்துக்கு, என்னோடய பயணத்துக்கு கை கோர்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விதமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.